இப்போ நம்ம பார்க்க போறது வந்து illustration number 28. Okay, the following particulars for process 2 are given. Okay, so process 2 ஓட இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. transfer to process 2 at a cost. so process 2 க்கு எவ்வளவு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா 4000 யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9000. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் வேஜஸ், அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. நெக்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல், அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்டு ஸ்டாக். ஸோ ஃபினிஷ்டு ஸ்டாக் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ப்ராசஸ்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட் எவ்வளோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3240 யூனிட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் factory overheads in process are absorbed at a rate of 400% of direct material. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்னா ஓவர் ஹெட்டோட ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் ஹெட் எவ்வளோ 400% ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். அப்போ நமக்கு டைரக்ட் மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ 3000. ஓகேங்களா? இப்போ 3000 இன்ட்டு 400% போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டோட ரேட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ 3000 இன்ட்டு 400% போட்டிங்கன்னா 12000. அப்போ இந்த 12000 தான் நமக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டோட ரேட். ஓகே, நெக்ஸ்ட் அலவன்சஸ் ஃபார் நார்மல் லாஸ் இஸ் 20% ஆஃப் யூனிட்ஸ் ஒர்க்டு. ஓகே, ஸோ அப்போ யூனிட்ஸ் ஒர்க்டு அப்படின்னா நார்மல் லாஸ். ஸோ நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்தோம் 4000 யூனிட்ஸ் இன்புட் கொடுத்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த 4000 யூனிட்ஸ் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? இப்போ இந்த 4000 யூனிட்ஸ்ல 20% வந்து நமக்கு நார்மல் லாஸ். ஓகே, இப்போ 4000 இன்ட்டு 20% போட்டிங்க அப்படின்னா 800 யூனிட்ஸ் வருது. ஸோ 800 யூனிட்ஸ் தான் நமக்கு நார்மல் லாஸ். ஓகேவா? ஸோ நமக்கான நார்மல் லாஸை எவ்வளோ மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ஸ்கிராப் வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 5 rupees பெர் யூனிட்டோடது. ஓகேங்களா? அப்போ நமக்கு 800 யூனிட்ஸ் வந்துச்சு. ஸோ இதை ₹5க்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஓகே, எவாலுவேட் தி காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்ட் ஸ்டாக். ஸோ ஃபினிஷ்டு ஸ்டாக்கோட காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண இந்த யூனிட்ஸ் இருக்கா 3240 யூனிட்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, யூசிங் தி இன்ஃபர்மேஷன் சப்ளைட் above, so the amount gain or loss in the process to be taken to costing profit loss account. ஸோ இந்த கொடுத்துருக்க ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்ல இருந்து காஸ்டிங் P&L-க்கு எவ்வளவு லாஸ் ஆர் கெயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டு நமக்கு எவ்வளவு லாஸ் வந்திருக்கா கெயின் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அங்கே இப்போ சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போற சம் வந்து ப்ராசஸ் 2 அக்கௌண்ட். கரெக்டுங்களா? இப்போ நான் அதை எழுதிக்கிறேன். process 2 account. ஓகே, ஸோ நார்மலா ஃபார்மெட் அப்படி எழுதிக்கோங்க. particulars units rupees. particulars units rupees. ஓகே, ஸோ நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைட் போடுவோம், இன்கம்லாம் கிரெடிட் சைட் போடுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ப்ராசஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ப்ராசஸ் 2க்கு எவ்வளோ இன்புட் கொடுத்தோம் இன்புட். ஸோ 4000 யூனிட்ஸ் வந்து நம்ம இன்புட் கொடுத்தோம். அதோட காஸ்ட் எவ்வளோ 9000. ஸோ நெக்ஸ்ட் டைரக்ட் வேஜஸ் 2000. நெக்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ 3000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஃபினிஷ்டு ஸ்டாக். ஸோ அவுட்புட்
ஸோ நம்மளோட ஃபினிஷ்டு குட்ஸ் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எவ்வளோ 3240 யூனிட்ஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருந்தோமா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எவ்வளோ 12,000. ஸோ இந்த ஒர்க்கிங்ஸ்லாம் போடுறப்ப நீங்கள் எக்ஸாமில் தனியாக இங்கே ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு போட்டு எழுதுங்க ஓகேங்களா. ஸோ ஒர்க்கிங் நோட் 1 ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டோட ஒர்க்கிங்ஸ். ஸோ 400% ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர் எழுதுறப்ப அது எல்லா ஒர்க்கிங்ஸுமே ப்ராப்பராக ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். ஓகே. ஸோ டைரக்ட் மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ 3000 இன்ட்டு 400% போட்டிங்க அப்படின்னா 12,000. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல எழுதுங்க ஒர்க்கிங் நோட் 1. ஓகே 12,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் இன்புட்ல 20% கரெக்டுங்களா. அப்போ 4,000 இன்ட்டு 20% 800 யூனிட்ஸ் வந்துச்சு கரெக்டுங்களா. ஸோ இதை நம்ம எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ண முடியும் ₹5க்கு. அப்போ 800 இன்ட்டு 5 போட்டிங்க அப்படின்னா 4,000 வந்து நமக்கு ஸ்கிராப்ல இருந்து ரியலைஸ் பண்ணலாம் கரெக்டுங்களா. ஓகே. ஸோ வேற எதுவும் கொடுத்துருக்காங்களா? வேற எதுவுமே இல்லை. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம அப்படியே ஃபார்மெட்ல ஃபிட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டு சைடு டேலி பண்ணலாம். ஓகே. ஸோ கிரெடிட் சைடு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 3,240 + 800 போட்டோம் அப்படின்னா நமக்கு 4,040 வருது. ஓகே. பட் டெபிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 4,000 தான் நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம் கரெக்டா. அப்போ நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து 4000 யூனிட்ஸோட இன்புட் தான் கொடுத்துருக்கோம். பட் நமக்கு ஆக்சுவலா எவ்வளவு அவுட்புட் வந்திருக்கு 4,040 வந்திருக்கு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 40 என்னவா இருக்கும் நம்மளோட அப்நார்மல் கெயினா இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அப்நார்மல் கெயின் எவ்வளோ 40 யூனிட்ஸ். ஸோ அப்போ நமக்கு டெபிட் சைடும் டேலி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த அப்நார்மல் கெயினோட வேல்யூவும் ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் மைனஸ் நார்மல் லாஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு ரியலைஸ் பண்ணமோ அந்த வேல்யூ டிவைடட் பை டோட்டல் இன்புட் மைனஸ் நார்மல் லாஸோட யூனிட்ஸ் ஓகேங்களா. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ நமக்கு டெபிட் சைடு உள்ளது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அப்படின்னா அதான் நம்மளோட டோட்டல் காஸ்ட். ஓகே. 9,000 + 2,000 + 3,000 + 12,000. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 26,000 வருது. மைனஸ் நார்மல் லாஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு ரியலைஸ் பண்ணோம் 4,000 கரெக்டுங்களா. இப்போ 4,000 டிவைடட் பை டோட்டல் இன்புட் எவ்வளவு கொடுத்தோம் 4,000 யூனிட்ஸ் மைனஸ் நார்மல் லாஸோட யூனிட்ஸ் எவ்வளோ 800. ஓகே. நெக்ஸ்ட் 26,000 மைனஸ் 4,000 பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா 22,000 வருது. டிவைடட் பை 4,000 மைனஸ் 800 யூனிட்ஸ் பண்ணோம் அப்படின்னா 3,200 யூனிட்ஸ். ஓகே. அப்போ நம்ம காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ வருது 22,000 டிவைடட் பை 3,200 பண்ணீங்க அப்படின்னா 6.8
6.875 வருது. ஓகே, ஆர் 6.88 கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபினிஷ்டு குட்ஸோட பெர் யூனிட் காஸ்ட் எவ்வளோ? நான் வந்து நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதோட வேல்யூவை போட்டு ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேங்களா? 6.875. நெக்ஸ்ட் அதே தான் அப்நார்மல் கெயினுக்கும். ஓகேங்களா? அட் ஏ ருபீஸ் ஆஃப் 6.875. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணலாம். ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ எவ்வளோ? 3240 இன்டூ 6.875. ஸோ போட்டிங்க அப்படின்னா 22,275 தான் நமக்கு ஆன்சர் வருது. 22,275. ஓகே, ஸோ இது அப்நார்மல் கெயினோடது. நமக்கு வந்து யூனிட்ஸ் வந்து 40 இன்டூ 6.875 போட்டிங்கன்னா 207. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு 275 தான் நமக்கு வருது. ஓகே, ஸோ இது ரெண்டு சைடை டேலி பண்ணலாம். டெபிட் சைட் 9,000 ப்ளஸ் 2,000 ப்ளஸ் 3,000 ப்ளஸ் 12,000 ப்ளஸ் 275. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட டோட்டல் எவ்வளோ வருது? 26,275. 26,275. ஓகே, ஸோ இப்போ கிரெடிட் சைட் டேலி பண்ணலாம். 4,000 ப்ளஸ் 22,275. ஸோ நமக்கு கிரெடிட் சைடு சேம் வேல்யூ தான் வருது, 26,275. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு இதுல இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு? அப்நார்மல் கெயின் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போட போறது வந்து அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட். ஸோ இதுலயும் நம்ம ஃபார்மேட் என்னமோ அதை எழுதிக்கலாம். யூனிட்ஸ் ருபீஸ். ஸோ இங்கேயும் பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ப்ராசஸ் 2 அக்கௌண்ட்ல எவ்வளவு கெயின் வந்துச்சு? 40 யூனிட்ஸ் 275. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராசஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு இருக்குன்னா அப்நார்மல் கெயின் அக்கௌண்டோட கிரெடிட் சைடு வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ பை ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் எவ்வளோ யூனிட்ஸ்? 40 யூனிட்ஸ். எவ்வளோ வேல்யூ? 275. ஓகே ஓகே, ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த அப்நார்மல் கெயின்ல இருந்து நமக்கு நார்மல் லாஸ் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூ நார்மல் லாஸ். ஸோ நமக்கு வந்து 40 யூனிட்ஸ் வந்து அப்நார்மல் கெயின் இன்ட்டு நார்மல் லாஸோட ரியலைசேஷன் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? பெர் யூனிட் வந்து 5 ரூபா சொல்லியிருந்தாங்களா? ஸோ அப்போ இதை நம்ம நார்மல் லாஸ் வந்து ரியலைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு அப்நார்மல் கெயினோட யூனிட்ஸ் எவ்வளோ? 40. அது எவ்வளோ ரியலைஸ் பண்ணுறோம்? 40 இன்ட்டு 5 போட்டிங்க அப்படின்னா 200. ஸோ 200 வந்து நம்ம நார்மல் லாஸ்ல இருந்து ரியலைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் உள்ளது தான் நம்ம வந்து காஸ்டிங் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடு டேலி பண்ணலாம். ஸோ இங்கேயும் 40 யூனிட்ஸ், இங்கேயும் 40 யூனிட்ஸ். ஸோ இங்கே கிரெடிட் சைடு தான் நமக்கு அதிகமாக இருக்கு, 275. ஸோ இங்கேயும் 275. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடு நமக்கு எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர் வருது? 75. ஓகே, ஸோ இந்த 75 தான் நம்ம என்ன பண்ணணும்? டு காஸ்டிங் P&Lக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, இதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ அப்நார்மல் கெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வந்திருக்க அப்நார்மல் கெயினை நம்ம கிரெடிட் சைட் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூல இருந்து நம்ம நார்மல் லாஸ்ல இருந்து எவ்வளவு நம்ம ரியலைஸ் பண்ண முடியுமோ அதை வந்து டெபிட் சைட் போட்டுறணும். இது யாருமே மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இது வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது போடாம இப்போ நீங்க 275 போட்டுட்டு பேலன்சிங் ஃபிகரை அப்படியே காஸ்டிங் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம நார்மல் லாஸ்ல இருந்து எவ்வளவு ரியலைஸ் பண்ண முடியுமோ அதை ரியலைஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் தான் நம்ம வந்து P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்றப்ப நமக்கு பேலன்ஸ் 75 தான் நமக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் வருது. இந்த 75 ருபீஸ் தான் நம்ம வந்து காஸ்டிங் P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே,